ஹாய் ப்ரோ, அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். என்ன செய்தி? இன்றைக்கு 15ஆந்தேதி. 15ஆந்தேதில நிறைய விஷயங்கள் நீங்கள் கணக்கு பார்க்குறாய்க்கும். சிட்டியில அந்த பிரச்சனை இல்ல. அவுட் சைட்ல தான் அவுட் சைட்லயும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்ல. எந்த சைட்ல ஓவர் காடா ஆயிக்குதோ, ஃபுட்ஸ் ஈக்குதோ அந்த சைட்டுக்கு தான் பிரச்சனை. அப்படி என்ன கைஸ், இது குரங்கும் ஒரு நாங்க மனுஷன் வந்து குரங்கால தான் வந்தோன்ற ஒரு ஹிஸ்ட்ரியே ஈக்குது. அப்படி என்ன கைஸ், அதுகளுக்கும் பசி ஈக்குது. நாங்க ஹோட்டல்ல விதவிதமா போய் தின்ன தெரியுமாண்டா, அதுகளுக்கு சாப்பாடு இல்லாட்டி அது உள்ளுக்கு வரத்தான் செய்யும். இப்போ நார்மலாக ஆணை எடுத்துக்கிட்டாலும் ஆணையோட இடத்த போய் அழிச்சு போட்டால் தான் ஆணைக்கு அங்கே தண்ணி இல்லை, நிற்கிறதுக்கு சாப்பாடு இல்லைன்னா தான் அது உள்ளுக்கு வருது. அப்போ இதெல்லாம் கவர்மெண்ட்டிட தான் வேலை. அப்போ நாங்கள் பெருசாக கவர்மெண்ட்டை கேசாமல் நாங்கள் எங்களோட சைட்டில் இருக்கிற தவறுகளை முதல்ல பார்க்க வேணும். ஈவன் நார்மலாக இப்போ அந்த ஜென்ரேஷன் எங்கட வாப்பமாறு செஞ்சதை தான் நாங்கள் இப்போ திண்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நார்மலாக பாருங்கள், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் தேங்காய் மரமே இல்லா போய்த்துடும் காய். ஸ்ரீலங்காவில் தேங்காவே இல்லா போய்த்துடும் இன்னொரு 20-30 வருஷத்தில். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நாங்கள் இன்றைக்கு போகிறோம், நாளைக்கு போமோ அல்லாஹ் வாலாம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? எங்கட மவனை கூட்டிக்கிட்டு எங்கட பேரன்மாரை கூட்டிக்கிட்டு மவல் என்றாலும் பரவாயில்லை, அதங்களுக்கு வா மவல் 2 தேங்காய் மரம் நாட்டும், 2 மாங்காய் மரம் நாட்டும். ஓகே, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸுகளை நாட்டுங்க. பூமரம் நாட்ட வானமண்ட மாட்டான். ஆனால் பூமரத்தை விட உங்களுக்கு பழந்தார பச்சை கொச்சிக்க மரம் நாட்டுங்க, தகலிக்க மரம் நாட்டுங்க. முந்தியெல்லாம் ஸ்கூல்லையெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாரது. நாங்கள் ஸ்கூல்லே நாங்கள் இது தோட்டம் செஞ்சு அங்கே மரக்கறிகள் பிக்கிறேன். இப்போ இருக்கிற ஸ்கூலில் எனக்கு தெரியா, ஆனால் ஈக்குமென்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஏன் உங்களோட வீட்டில் இதுகளை செய்யலாம் காய்ஸ்? அப்போ காய்ஸ், சில விஷயமே எங்களுக்கு நாங்கள் அவுட் சைடில் இருக்கிற சுற்றி நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற சைடில் நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வர சில ஏர்போர்ட்டில் லேர்ன் பண்ண செல்ல இந்த தேங்காய் மரத்தை காண செல்ல ஒரு வேறு அளவுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ கைஸ், அப்போ இந்த மாதிரி விஷயம் இல்லைக்கும் கூட பிள்ளைகளுக்கு நாங்கள் சும்மா போய்க்கு கவர்மெண்ட்டுக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் ஏசி வேலை இல்லை. முதல்ல நாங்கள் எங்கட தவறுகளை நாங்கள் சரி பண்ணுவோம். பிரசிடென்ட்மாருக்கு வேறு வேறு வேலை அளிக்குது. அப்போ அதங்களுக்கு அந்த வேலையை செய்ய விடுங்க. இங்கே நாங்கள் நாட்டை பசுந்தா போகிறதுக்கு விடுங்க. ஏன்னா நிறைய பேர் செல்வாங்க, அவனுக்கு எல்லாம் எனக்கு தாங்கண்டு. கைஸ், கண்டை பார்த்தீங்க, தேங்காய் கண்டு இதுதான் வைப்பாங்க, தேங்காய் தோட்டம். கைஸ், ஹவு சேட் கைஸ். உங்களோட ஊரில் தேங்காய் மரம் ஈக்கா, கொழும்புல தேங்காய் ஈக்கா கைஸ். இதை பாருங்கள் தேங்காய் எப்படி ஏண்டு கைஸ். கைஸ் இதை பாருங்க சத்தத்தை. இட்ஸ் வாட்டர். கைஸ், இந்த மாதிரி மாங்காய் மரமெல்லாம் காண செல்ல ஐ கம் கிரேசி கைஸ். எவ்வளோ ஃபன் ஆகிக்குது கைஸ் இந்த இடத்துல. எவ்வளோ க்ரீன் ஆகிக்குது. இதை பாருங்க பேரக்கா, கொய்யாப்பாலம். இதை பாருங்க பேரக்காவா கைஸ். இதை பாருங்க தேங்காய். இந்த மாதிரி தேங்காய் தோட்டத்தில் பாருங்க, மாஷா அல்லா. இதை பாருங்க தேங்காய் கண்டு கைஸ். அம்பர்லக்கா மரம் கைஸ், பாருங்க அம்பர்லக்காவா கைஸ். இந்த மரம் என்னென்னு தெரியுமா? வெள்ளாப்பட்டை புகூர் எடுக்கிறது தானே, அதுதான் இந்த மரம். இதை பாருங்க, மாஷா அல்லா, ஹவு லுக் நைஸ் கைஸ். ஆத்தங்க மரம் காய் இல்லை கைஸ். இதெல்லாம் வெள்ளைப்பட்டை கண்டு கைஸ். நாரங்காய் பாருங்க, சூப்பரியா இருக்குதா. பப்பாயா, இது பாருங்க கையால் பிக்கிற சைஸுக்கு இதை பாருங்க பப்பாயா. ஐ லவ் இட் அண்டா கைஸ். வாழைக்காய் கைஸ். வில்லேஜுக்கு வந்தால் ஒன்றுமே சல்லி கொடுத்து வாங்க தேவையில்லை கைஸ், எல்லா சாமானும் மீக்குது கைஸ். இதை பாருங்க பிளாப்பழம், பிளாக்காண்டு நாங்கள் சும்மா வேறு லெவல் கைஸ். இதை பாருங்கள் புளி வாழைப்பழம். இதெல்லாம் சின்ன கண்டு, இன்னும் முத்தல்ல இந்த காயெல்லாம் கைஸ். இதை பாருங்கள் கொச்சிக்காவா கைஸ். வில்லேஜில் எல்லா ஐட்டமும் மீக்குது கைஸ். தண்ணி போட தேவையில்ல, போட தேவையில்ல, ஒன்றுமே போடாமல் இதெல்லாம் முளைக்குது கைஸ். இதை பாருங்க பப்பாயாவை, சின்ன கண்டு தான். இதை பாருங்கள், மேபி இதுக்கு ஒரு 3 வருஷம் ஈக்கும், ஆனால் காய் தருது கைஸ். இதுதான் ஜம்புக்க மரம், இப்போ தான் பூ வருது. ஓகே, ஹவு நைஸ் கைஸ்.